நண்பர்களே, நீங்களும் அவர்களில் ஒருவரா? சந்தை திறந்தவுடன் குதித்து வர்த்தகம் செய்யத் தொடங்குபவரா? சந்தை எந்த பக்கம் செல்லும் என்று கூட உங்களுக்கு தெரியாது. சந்தையின் போக்கு என்ன? எதிர்மறையா அல்லது நேர்மறையா? செய்திகளின் மூலம் கேப் டவுன் என்று தெரிந்தவுடனே நீங்களும் வர்த்தகம் செய்யச் சென்று விட்டீர்கள். பிறகு உங்களுக்கு தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுகிறது. பிறகு சந்தையை திட்டுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. சந்தை நகர்வது நமக்கு புரிவதே இல்லை. 250, 300, 400 புள்ளிகள். ஆனால் நம்மால் அங்கிருந்து ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடிவதில்லை. அதனால்தான் நான் உங்களுக்காக 9:45 வர்த்தக உத்தியை கொண்டு வந்துள்ளேன். சரியான திசையில் வர்த்தகத்தை திட்டமிட இது உங்களுக்கு உதவும். மேலும் நீங்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்பதையும் இது காட்டும். இப்போது நான் உங்களை சாட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கே இந்த ட்ரேடிங் ஸ்டைலை எப்படி வர்த்தகம் செய்வது என்று விளக்குகிறேன். முதலில் 5 நிமிட சாட்ல எவ்வளவு குழப்பம் இருக்கிறது என்று பாருங்கள். நான் இதை 5 நிமிட சாட்டுக்கு மாற்றுகிறேன். காலையிலேயே கேப் டவுன் ஆகிவிட்டது. 9:15க்கு பிறகு வரும் முதல் கேண்டில் உங்களை ட்ராப் செய்து கீழே கொண்டு செல்வதையும், பிறகு மார்க்கெட்டை மேலே கொண்டு செல்வதையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 9:15க்கு திட்டமிட்டால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். நீங்கள் தவறான திசையில் வர்த்தகம் செய்து விடுவீர்கள். உதாரணத்திற்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் சாட்டை பாருங்கள். நீங்கள் இதை திட்டமிட்டிருந்தால் முதல் 5 நிமிட சாட்டில் மார்க்கெட் கீழே சென்றது. ஆனால் அதன் பிறகு முழுமையாக மீண்டும் மேலே சென்றது. நீங்கள் சரியான திசையை திட்டமிடவில்லை என்றால் உங்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும். பிறகு நாம் நஷ்டங்களின் குவியலில் அமர்ந்திருப்போம். அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் தவிப்போம். இதற்கான தீர்வு என்ன? சார்ட்டில் விளக்குகிறேன். இந்த சார்ட்டை நீங்கள் 30 நிமிடங்களில் பயன்படுத்த வேண்டும். சார்ட்டை 30 நிமிடங்களுக்கு மாற்றவும். 30 நிமிடங்களுக்கு மாற்றிய பிறகு இங்கே நாம் 9:15 முதல் 9:45 வரை காத்திருக்க வேண்டும். காத்திருந்த பிறகு இடது பக்கத்தில் இந்த ஃபீப் ரேஷியோவை பார்க்கலாம். இங்கே ஃபீப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல் இருக்கிறது. அதை இப்படி கிளிக் செய்யவும். இது பச்சை நிற கேண்டிலாக இருந்தால் நாம் அதை மேலிருந்து கீழே வரை இப்படி இழுக்க வேண்டும். உங்கள் ஃபீப் ரேஷியோ சற்று வித்தியாசமாக தெரியலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதன் செட்டிங்ஸிற்கு செல்லுங்கள். நான் இங்கே கொடுத்துள்ள மதிப்புகளை, அதாவது 0, 1, 0.44 மற்றும் 0.66 ஆகியவற்றை குறித்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் இந்த திட்டத்தில் எப்படி என்ட்ரி எடுப்பது, எக்ஸிட் செய்வது, டார்கெட்டை எப்படி திட்டமிடுவது மற்றும் இதை எப்படி அனைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸிலும் திறமையாக பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு புரியும். சரி, நீங்கள் குறித்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது மீண்டும் சார்ட்டுக்கு செல்வோம். இந்த 30 நிமிட சார்ட்டில் 9:45க்கு பிறகு மார்க்கெட் 0.5 ஃபிப் லெவலுக்கு மேலே வர்த்தகம் செய்யப்பட்டால் அதை நாம் பாசிட்டிவ் ஆக கருதுவோம். அது கீழே வர்த்தகம் செய்யப்பட்டால் அதை நெகட்டிவ் ஆக கருதுவோம். சரிதானே? இப்போது நான் உங்களை எனது இண்டிகேட்டரான டாக்டர் தேவேந்திராஸ் ஸ்மார்ட் ரென்கோ என்ஜின் 1ற்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கிறது என்பதையும் சொல்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியும்? இங்கே நாம் இந்த இஎம்ஏ மற்றும் பிற விஷயங்களை சிறிது நேரத்திற்கு ஆஃப் செய்து விடுவோம். மார்க்கெட்டின் ரேஞ்ச் எப்படி சித்தரிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறேன். இங்கே 9:45க்கு பிறகு சில கோடுகள் இருப்பதை காணலாம். இவை ரென்கோ லைன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ரென்கோ கேண்டில்களை குறிக்கின்றன. இந்த ரென்கோ பாக்ஸுகள் 157 பாயிண்ட்ஸை குறிக்கின்றன. அதாவது மார்க்கெட் இவ்வளவு நகரும் என்பதை காட்டுகின்றன. 9:45க்கு பிறகு மார்க்கெட் இந்த பாக்ஸ் சைஸிற்கு மேலே சென்று விட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது ஒரு பாசிட்டிவ் ப்ரீக் உள்ளே சென்று விட்டது. இங்கே ஒரு பாசிட்டிவ் கேண்டிலை உருவாக்கி தனது ரேஞ்சை நிறைவு செய்கிறது. பிறகு மார்க்கெட் கீழே விழத் தொடங்குகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிந்தது? மார்க்கெட்டின் ட்ரெண்ட் மேல் நோக்கி இருக்கிறது. நாம் அதை மேல் நோக்கி வர்த்தகம் செய்யலாம். இப்போது இதை எப்படி வர்த்தகம் செய்வது? 30 நிமிடங்களில் நீங்கள் வர்த்தகம் செய்ய மாட்டீர்கள். உங்கள் விருப்பப்படி நீங்கள் விருப்பத்திற்கு செல்வீர்கள். உங்கள் விருப்பம் 5 நிமிட வர்த்தகம் என்று வைத்துக்கொள்வோம். நான் 5 நிமிட கால அளவில் வர்த்தகம் செய்கிறேன் என்றால் சந்தை அமைப்பின்படி 9:45க்கு பிறகு 9:50 மெழுகுவர்த்தி எப்படி உருவாகியுள்ளது என்று பார்ப்பேன். அது கீழே உள்ளதா அல்லது மேலே உள்ளதா? அது கீழே இல்லை, மேலே உள்ளது. அதாவது சந்தை சாதகமாக உள்ளது. நான் சாதகமாக வர்த்தகம் செய்வதை பற்றி யோசிப்பேன். சரி, சந்தை அமைப்பு உங்களுக்கு புரிந்துவிட்டது. 9:45க்கு பிறகு இதுல நுழைய வேண்டும். அதற்கு முன் நுழையக்கூடாது. ஆனால் எப்படி நுழைவது? இங்கே நீங்கள் எதை பயன்படுத்த வேண்டும் என்றால், இங்கே EMA 10ஐ பாருங்கள். விலை EMA 10ற்கு மேல் சென்றால் அது சாதகமாக கருதப்படுகிறது. இதை 2 நிமிடங்களில் பயன்படுத்தலாம். இதனுடன் 5 நிமிடங்கள், 2 நிமிடங்கள், 1 நிமிடம் என நீங்கள் விரும்பும் கால அளவில் திட்டமிடலாம்.
இதனுடன் நீங்கள் இங்கே சாதகமான பகுதியில் வர்த்தகம் செய்வதை காணலாம். எங்கே வர்த்தகம் செய்கிறீர்கள்? சாதகமான பகுதியில். சாதகமான பகுதியில் வர்த்தகம் செய்யும்போது இதனுடன் 30 மூவிங் ஆவரேஜையும் சேர்க்க வேண்டும். இந்த மூவிங் ஆவரேஜ்களுக்கு மேல் நீங்கள் செல்லும்போது அப்போது நீங்கள் இங்கே ஒரு சாதகமான மனநிலையை உருவாக்கி மேல் நோக்கிய நகர்விற்கு திட்டமிடுவீர்கள். உங்கள் நுழைவு எப்போது அமையும்? உங்கள் நுழைவு அமையலாம். மன்னிக்கவும், உங்கள் நுழைவு எப்போது அமையும் என்றால், நீங்கள் 10 மூவிங் அவரேஜிற்கு மேல் செல்லும்போது மற்றும் உங்கள் இந்த மேகம் பச்சை நிறமாக மாறுவதை காணும்போது அதை சாதகமாக கருதி வர்த்தகம் செய்யலாம். ஆனால் இதை பற்றிய அறிவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? கிடைத்தது 9:45க்கு பிறகு. ஆனால் வேகம் எப்போது உருவாகும்? இது 10 மூவிங் ஆவரேஜிற்கு மேல் செல்லும்போது. நீங்கள் 1 நிமிடத்தில் நுழைய திட்டமிட்டால் 9:56இல் உங்கள் சந்தை புல்லிஷ் பகுதிக்கு மாறி நல்ல லாபத்தை கொடுப்பதை இங்கே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சரி, அடுத்ததாக இது ஒரு நாளுக்கான விஷயம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நாளில் எப்படி வர்த்தகம் செய்வது, எப்படி திட்டமிடுவது, அதன் பிறகு முந்தைய நாட்களிலும் சென்று இதை எப்படி வர்த்தகம் செய்வது என்று பார்ப்போம். முந்தைய நாட்களில் இதை எப்படி திட்டமிட்டிருக்கலாம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன். கடந்த நாட்களில் என்ன நடந்தது என்பதை இங்கே காண்பீர்கள். சந்தை கேப் அப் ஆக திறந்தது. கேப் அப் ஆக திறந்த பிறகு இங்கே அதன் 50% அளவை திட்டமிட்டால் இங்கே சந்தை ஒரு புல்லிஷ் பகுதியில் வர்த்தகம் ஆவதை நீங்கள் காணலாம். நான் நுழைய திட்டமிட்டிருந்தால் 9:45க்கு பிறகு இதற்கு மேல் வர்த்தகம் நடந்தால் நான் சாதகமான வர்த்தகத்தை திட்டமிடுவேன். எதிர்மறையான வர்த்தகத்தை திட்டமிட மாட்டேன். எனவே காலையில் நீங்கள் செய்யும் தவறுகளை செய்ய மாட்டீர்கள் மற்றும் தவறான திசையில் வர்த்தகத்தை திட்டமிட மாட்டீர்கள். இங்கே இது சாதகமான பகுதியில் இருப்பதை காணலாம். முந்தைய நாளில் நான் 5 நிமிட வரைபடத்தை பயன்படுத்தியிருந்தால் நான் இங்கே சாதகமான வர்த்தகத்தை மட்டுமே எடுத்திருப்பேன். எதிர்மறையான வர்த்தகத்தை எடுத்திருக்க மாட்டேன். எனவே 10 மணிக்கு ஏற்பட்ட அந்த சரிவை நான் வாங்குவதை பற்றி யோசித்திருப்பேன், விற்பதை பற்றி அல்ல. இப்போது உங்களுக்கு நுழைவு கிடைத்துவிட்டது. உங்கள் ஸ்டாப் லாஸை முந்தைய மெழுகுவர்த்தியின் குறைந்த புள்ளியில் அல்லது அதன் 50%க்கு கீழே வைத்து தொடரலாம். நீங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திக்க காரணமான தவறுகள் எவை என்பது இந்த உத்தி மூலம் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். ஆனால் நண்பர்களே, இதனுடன் இதனுடன் நீங்கள் ரெட் பாரை பயன்படுத்தினால் 9:45க்கு முன்பே எந்த திசையில் வர்த்தகத்தை திட்டமிட வேண்டும் என்பதையும் பிரேக் அவுட் எந்த பக்கம் வரக்கூடும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே இதனுடன் நீங்கள் ரெட் பாரை பயன்படுத்தினால் முந்தைய நாளை பார்த்தால் எனது உத்தி கூறுவது போல காலையிலேயே நீங்கள் இதை செய்யலாம். அந்த உத்தியின்படி 9:35 மணிக்கே சந்தை நேர்மறையான திசையில் செல்லக்கூடும், எதிர்மறையான திசையில் அல்ல என்று எனக்கு தெரிந்தது. எனவே நண்பர்களே, உங்களுக்கும் இந்த ரெட் பார் ட்ரேடிங் உத்தி புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் நீங்கள் இந்த ரென்கோ என்ஜின் இண்டிகேட்டரையும் பயன்படுத்த விரும்பினால் அப்சர்ச் பிளாட்ஃபார்மில் உள்ள ஒரே கோர்ஸில் இதை நீங்கள் அணுகலாம். மேலும் சுமார் 6000 பேர் இதை பயன்படுத்துகின்றனர். மேலும் இந்த கோர்ஸின் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். அதை விரைவாக சென்று அணுகவும். எனவே நண்பர்களே, வீடியோவை முடிப்பதற்கு முன் நான் ஒரு சிறந்த உதாரணத்தை தருகிறேன். அதை எப்படி வர்த்தகம் செய்யலாம் என்று உங்களை மீண்டும் சாட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். இங்கே நீங்கள் 30 நிமிட கால அளவை பயன்படுத்த வேண்டும். மேலும் 30 நிமிட கால அளவின்படி இங்கே உங்களுக்கு வர்த்தகத்தை திட்டமிடவும் ரிவர்சல்களை அடையாளம் காணவும் விரும்பினால் நீங்கள் எப்படி வர்த்தகத்தை திட்டமிடுகிறீர்கள் மற்றும் ரிவர்சல்கள் எவ்வாறு கண்டறியப்படுகின்றன என்பதை அறிய இங்கே சாட்டில் திட்டமிடல் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை பாருங்கள். ஏப்ரல் 8ஆம் தேதி நீங்கள் வர்த்தகம் செய்ய விரும்பினால் நீங்கள் எப்படி வர்த்தகம் செய்திருக்க முடியும் என்று இங்கே பாருங்கள். முதலில் நீங்கள் எதை பயன்படுத்துவீர்கள், நீங்கள் எதை பயன்படுத்த வேண்டும் என்பதில் இங்கே கவனம் செலுத்துங்கள். ஃபிப் ரேசியோ. எனவே இங்கே முதல் கேண்டில் பச்சையாக மாறியுள்ளது என்பது தெரிய வந்தது. ஆனால் சந்தை 50%க்கு மேல் உள்ளது. எனவே நாம் எந்த பக்கம் திட்டமிட வேண்டும்? நாம் மேல் நோக்கி, அதாவது கால் சைடில் திட்டமிட வேண்டும். இப்போது இங்கே என்ன தவறு நடக்கிறது? இந்த ரெட் பிரிக்கை பார்த்தவுடன் நீங்கள் இங்கே தவறு செய்து புட் சைடில் நுழைந்து விடுவீர்கள். ஆனால் எனது சப்போர்ட் 23.878 உள்ளது என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஏப்ரல் 8ஆம் தேதி நீங்கள் இந்த தவறை செய்திருக்க மாட்டீர்கள். சரி, 5 நிமிட சாட்டில் இதை உங்களுக்கு விளக்குகிறேன். இங்கே உங்களிடம் 5 நிமிட சாட்டில் இது தெரிகிறது. நான் உங்களை சாட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். ஏப்ரல் 8ஆம் தேதியை பற்றி பேசுகிறோம். எனவே இங்கே ஏப்ரல் 8ஆம் தேதியை தேர்ந்தெடுப்போம். மேலும் இந்த வீழ்ச்சி வாங்குவதற்காகவே தவிர விற்பதற்காக அல்ல என்பதை உங்களுக்கு விளக்குகிறோம். எனவே சந்தை என்ன செய்தது?
சந்தை 9:45க்கு ஒரு உச்சத்தை தொட்டது, பின்னர் ஒரு சரிவை கொடுத்தது, அதன் பிரேக் அவுட் வரவில்லை. சரிவில் இது 23.8 என்பதில் சப்போர்ட் எடுத்தது. இங்கே நீங்கள் இதை நேர்மறையாக கருதினால், இந்த உத்தியை நீங்கள் அறிந்திருந்தால் இங்கே வாங்குவதை பற்றி யோசித்திருப்பீர்கள். அதன் முடிவு உங்கள் கண்முன்னே உள்ளது. சந்தை 23,900லிருந்து 24,000ற்கு சென்றது. அதாவது நீங்கள் இங்கிருந்து சுமார் 100 புள்ளிகளை பெற்றிருக்கலாம் மற்றும் இதை திறம்பட வர்த்தகம் செய்திருக்கலாம். அதற்கு மாறாக அடுத்த நாள் என்ன நடந்தது? சந்தை எப்போது எதிர்மறையானது? சந்தை முதலில் மேல் நோக்கி சென்று பின்னர் வீழ்ந்தபோது இதை நீங்கள் கவனமாக புரிந்து கொண்டால் இதை நேர்மறையாக கருதாமல் எதிர்மறையாக கருதுவீர்கள். மேலும் பெரிய நஷ்டங்களை தவிர்த்திருப்பீர்கள். இந்த 9:45 ட்ரேடிங் உத்தி ரென்கோ என்ஜினை பயன்படுத்துவது, ரெட் பார் மீது ஆர்வம், ஆல் இவை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதை படித்து திறம்பட வர்த்தகம் செய்ய முடியும். பயனுள்ள வீடியோக்களுக்கு என்னை பின்தொடரவும், இந்த வீடியோ எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.